மடிக்கணி சார், அந்த மடிக்கணி சார் 2011 அப்ப நான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருங்க சார். சீஃப் செக்ரட்டரி வந்து சொல்றாரு, ஆண்டபிள் மேடம் சாரி ஃபார் தட் சே 9 லட்சம் மடிக்கணினி உலகத்துல எங்கேயுமே உற்பத்தியே இல்லைன்றார். சரி, கொடுக்க முடியாது, இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆமாக்கு அப்ப விடல. வாட் யூ வாண்ட் சே, என்ன சொல்ல வர்றீங்க, என்ன விரும்புறீங்க? இல்ல இட்ஸ் இம்பாசிபிள், ப்ரொக்யூர் பண்ண முடியாது. வாங்குங்க அப்படின்னாலும் 1 லட்சம் ரூபாய். அப்ப இப்ப 30,000 15,000 வந்துருச்சு. அப்போ அதிகமா இருந்துச்சு. 2011 வந்து 1 lakh ரூபாய். கரெக்ட். அதையும் சொல்றாரு. ஆனா வல்லரசு நாடுகள்ல கூட யூனிவர்சிட்டியில கூட கொடுத்தது இல்ல. நீங்க ஸ்கூல் பாய்ஸ் கொடுக்க சொல்றீங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துல கல்லூரியில பாலிடெக்னிக் 3மே போட்டிருக்காங்க அம்மா. உடனே அவரு அம்மா கேட்கிறாங்க, வாட் இஸ் யுவர் சஜஷன்? நான் அந்த இதுல இருக்கேன், ரிவ்யூல இருக்கேன். கையடக்க கல்வி டேப்லெட் சேம் ப்ரொவிஷன் அது கொடுத்துடலாமா சார்? உண்மையிலே சொல்றேன், அம்மா என்ன முடிவு எடுப்பாங்க நான் யோசிக்கிறேன். தேர்தல் முடிஞ்சிருச்சு, முதலமைச்சரா வந்துட்டாங்கல்ல, வேறவங்களும் இருந்திருந்தா அதுக்கு சரி டேப் கொடுத்துருங்க. அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைய நான் சொன்னா நம்பி இருக்கேன், நான் மடிக்கணி தருவேன்னு நம்பி இருக்கிறாங்க. அதனால 1 லட்சம் இல்லை, எத்தனை லட்சம்னாலும் மடிக்கணி தான் 52 லட்சம் பேருக்கு நம்ம வரைக்கும் எடப்பாடி முதலமைச்சர்